ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க, தேவையில்லாத டைமுக்கு வந்து ரொம்ப சேஃபாக வீட்டில் இருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ சேஃபாக இந்த கொரோனா பீரியட்லேருந்து எல்லாருமே காப்பாற்றப்பட்டு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்லேருந்து நம்ம சார் பாண்டியில் இருக்கார். அவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேனுவல் கார் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். அதாவது மேனுவல் கார் வந்து ரெகுலராக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சென்னையில் நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா வந்து எனக்கு பழகின ஒரு லொக்கேஷன் சென்னையில் சொல்லிக் கொடுக்கறது. ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு புதுசான ஒரு லொக்கேஷன் தான் அது. ஸோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நான் வந்து சாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். மிஸ்டர் செல்வம் சார் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். மேனுவல் காரில், அதுவும் நைட் டைமில் டிராஃபிக்கில் எந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்து அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிளியராக வந்து ட்ரைவ் பண்ணார். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் எப்படி வந்து ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும், அதேமாரி கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக வந்து அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அவர் வந்து நான் சொல்லிக் கொடுக்க அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி புதுசாக நான் சொன்ன மாதிரி புதுசாக உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ அதுக்கு நான் வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருப்போம். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாண்டிச்சேரி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நல்ல டிராஃபிக் உள்ள ஒரு லொக்கேஷன். இந்த டிராஃபிக் உள்ள லொக்கேஷனில் சாருக்கு ஒரே நாள் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி அவர் சூப்பராக ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அவர் நிஜமாகவே வந்து எக்ஸலண்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. அவர் எப்படி ஓட்டாருங்கிறத அவர்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவார் நமக்கு. எஸ் சார், எந்த அளவுக்கு சார் பக்காவாக ஓட்டிகிட்ருக்கீங்க? நல்லாவே ஓட்டின்னு இருக்கிறேன் சார். இப்போ ஸோ டிராஃபிக்லலாம் தூள் கலப்புறீங்க, கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போய்க்குங்க சார். எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போய்க்குங்க சார். உள்ளே வந்துட்டார், விட்டுருங்க அவரை விட்டுங்கள். இந்த மாதிரி யாராவது வந்துட்டார்னா கிளச் அழுத்தி பிரேக் அழுத்திக்கோங்க சார். அவர் போய்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம், சரிங்களா? ஏன்னா விட்டு கொடுப்போம் எப்போவுமே நமக்கு சக்ஸஸ். போட்டோம் அவசரப்படாதீங்க. வெயிட். நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறது ஜங்க் ரோடு சார், ஞாபகம் வச்சுங்க. ரைட் எடுத்து போங்க. ஜங்க் ரோடு அப்படின்னாலே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதாவது நடந்து போனால் எப்படி இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க. ரைட்டில் ஆறு அடிச்சுட்டு மெதுவாக. இதில் நடந்து போகிறவங்களே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்று தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகணும்? லெஃப்ட் வாங்க, லைட்டாக ரொம்ப வராதிங்க. 2 வீலர் இருக்குது, ரைட் லைட்டாக அப்படியே போங்க. சூப்பர், அப்படியே போங்க. ஏன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு 2 வீலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப சேஃபாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற அளவுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சாருக்கு. நாங்கள் இப்போ பாண்டியில் ஸ்லோ சார், விட்டுருங்க சார் அவங்கள. எஸ், நீங்கள் அவங்கள பார்த்தாலே நீங்கள் வந்து ஸ்பீடே பிக்கப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி வழியை விடுறதுக்கு ரெடி ஆகிக்கணும். அதுதான் மெயின். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் அண்ட் சேஃப் டிரைவ் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி. ஸ்லோவாக கிளச் அம்பி லெஃப்ட்டில் ஓரமாக ஸ்லோ பண்ணிங்க சார், நியூட்ரல் பண்ணிங்க. எஸ், லைட்டாக ஸ்லோ பண்ணி நிறுத்துங்க. அப்படியே ஓரமாக 2 நிமிஷம் நிறுத்துங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துங்க. செகண்ட் கியர் இல்லை ஃபஸ்ட்டு கியர். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போய்ங்க சார். ஸோ பாண்டிச்சேரியோட மெயின் டிராஃபிக் ரோட்டில் சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக வந்து சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்து சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. நியூட்ரல் வச்சுங்க சார். ரொம்ப கிட்ட போகாதீங்க, இங்கேயே நிறுத்திங்க, அப்படியே நிறுத்துங்க. ஓகே, ஹோல்டன். தப்புன்னு அடிக்காதீங்க, லைட்டாக. ஸோ கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஓட்டணும். எப்படி சார் இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? பாண்டியில் அதுவும் வந்து ஒரு நல்ல டைம், ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. ஒரு நல்ல பீக் டைம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் டைமில் தான் ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அற்புதமாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கமிட் பண்ண மாதிரி ஒரு 2 நாள் ட்ரைனிங்கில் உங்களை எக்ஸலண்ட்டாக ஓட்ட வைக்கிறோங்கிற மாதிரி கமிட் பண்ணோம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸாக வந்து சொல்லி கொடுக்குறோம். எப்படி சார் இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது சார். இந்த நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறது நல்லாவே இருக்குது.
இதுதான் நைட் டைமில் நான் ட்ரைவ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். அதுவும் ஃபஸ்ட்டு நாளில் ஃபஸ்ட் டைம் நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறது. ஜங்க் ரோடில் ஹெவி டிராஃபிக்கு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு இதுதான். ஸோ அந்த மாதிரி ரோட்டில் வந்து சார் வந்து பக்காவாக ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி போகலாம் சார். அதுக்கேற்ற மாதிரி வந்து க்ளீனாக ரைட் கட் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணி போய்ங்க. ரைட்டில் வண்டி வருதா பார்த்துங்க, ஸ்லோவாக நல்லா ரைட் கட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்லோவாக மூவ் பண்ணிங்க. அந்த ஸ்லோ மூமெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து திடீர்னு ஸ்பீடாக வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக ஓட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. டிரைவிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவர் இல்லை சார், அவர் வருவார், அவர் நின்றுடுவார்னு நினச்சி நான் போனேன், அவர் வந்து பார்க் பண்ணிட்டாரு, நான் நினச்சே பார்க்கல, அவர் வந்து பார்க் பண்ணுவார், இந்த பாருங்க ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், ஸ்லோ பண்ணுங்க, ஆர்ன் அடிச்சிங்க. அவர் மாட்டில் ஏதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் ஆர்ன் அடிச்சு வந்து நான் வந்துட்டுருக்கேங்கிறத சொல்லணும். புரிஞ்சிச்சுங்களா சார் உங்களுக்கு? ஏன்னா எல்லாரும் அப்படி தான் ஓட்டுவாங்க. சைட்லேருந்து வரவங்களை என்ன பண்ணிடணும், நீங்கள் ஹார்ன் அடித்து வார்ன் பண்ணணும், நான் வந்துட்டுருக்கேன், ஸ்லோ பண்ணுங்கள், இல்லை நீங்கள் போயிடுங்க, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களால் வந்து சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணிட முடியும். எஸ், செம்ம எக்ஸலண்ட்டாக வந்து சாருக்கு ட்ரைனிங் கொடுத்து பக்காவாக ஓட்ட வச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 செக்ஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்தோம். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து பண்ணியிருக்கோம். அவரும் வந்து ஹாப்பியாக ஓட்டிகிட்ருக்காரு. எப்படி சார், நீங்கள் நம்பின மாதிரி பக்காவாக பண்ணிட்டோமா? ஓகே சார், என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன் சார் வண்டி. நான் ஹாப்பியாகவே ஓட்டுறேன். சூப்பர். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஆமாம் சார், ஹார்ன் அடிங்க. ஸோ ஒரே நாளில் இவ்வளோ டிராஃபிக்கான ரோட்டில், அதுவும் வந்து பார்க்கிங்லாம் உங்கள் வீட்டில் ஸ்லோப் கம் பார்க்கிங்கு அதெல்லாமே நீங்களே பண்ணீங்க. அதெல்லாம் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது சார். பார்க்கிங்லாம் ரொம்ப கிளியராக பண்ணீங்க இல்லையா? ஓகே சார். ஸ்லோ பண்ணி மெதுவாக வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ போய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மூவ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் திருப்பி மூவ் பண்ணுங்கள். மெதுவாக. எப்போவுமே வந்து இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அப்படியே நின்றுக்கணும், அவங்களுக்கு வழி கொடுத்துடணும். அதுக்கு தான் வந்து இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, எதிராளியோட பலம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அவர் பலவீனத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பலத்தை காமிக்கணும். அவசரப்பட்டு உங்கள் பலத்தை காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு உங்களை காலி பண்ணிடுவாங்க. கரெக்டு தான். உண்மை தானே அது? கரெக்டாக சொல்லுங்க. அது மாதிரி டிரைவிங்கும் அதே மாதிரி தான். எப்போ ட்ரைவ் பண்ணாலும் வந்து எதிராளி வரும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணி அவர் பலம் எதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மூமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நிறைய பேர் நம்ம முதுகில் குத்த ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து நம்ம திரும்பி பார்த்தோன்னா பயப்படுவோம், பேனிக்காகவும், அதே நினச்சிட்டு வாழ்நாள் நம்ம முன்னுக்கு வர்றது ஒரு பெரிய தடங்களாகவே இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் திரும்பி பார்க்காம நீங்கள் போயிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எப்படி சார், கரெக்டுங்களா உங்களுக்கு? கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பக்காவாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு சிங்கம் புலி, அந்த சிங்கம் கதை ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. அந்த கதைக்கு அந்த கதையோட வசனம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுது சார். சிங்கம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த எங்கே வழி இருக்குது அந்த வழியிலே ஓட வேண்டியதான், நம்ம மறக்கவே முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிரைவிங்லேயும் எங்கே கேப் இருக்கோ அதை ஸ்லோவாக பாருங்கள், டக்குன்னு பூருவாங்க. தம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. அதனால் நீங்கள் வந்து அவங்கள சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது, டக்குன்னு பாய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணிடணும், ஸ்லோ பண்ணி அவங்க போனதுக்கப்புறம் அழகாக கண்ட்ரோல் பண்ணி போய்க்கணும். அதேமாரி அவங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை. லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து பொறுமைக்கு எல்லையும் கிடையாது, அளவும் கிடையாது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எப்போவுமே இதுதான் உங்களோட தாரக மந்திரம் டிரைவிங்கில். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவசரப்படுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க அவசரப்படும் போது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் போய் கேட்கணும், ஸ்லோ பண்ணிங்க. இதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், அவர் விட்டுருங்க, ஸ்லோ பண்ணி திருப்பக்கூடாது, அப்படியே ஸ்லோ பண்ணணும். திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டில் 2 வீலர் வருவான், லைட்டாக ஒரு தேய்ச்சி போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? திருப்பவே கூடாது, அப்படியே ஸ்லோ பண்ணணும். மோஸ்ட்லி 2 வீலரில் ஓட்டுறவங்கலாம் சார் பயங்கர அவசரப்படுவாங்க. அவங்க வந்து பயங்கர புத்திசாலித்தனம் நினச்சி ஓட்டுவாங்க. என்றைக்கு அவங்க கார் வாங்கி உட்காந்து ஓட்டுறாங்களோ அப்போ தான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அந்த அருமை தெரியும். சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது சார் கஷ்டம், சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு டக்குன்னு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை ஒரு வாரமாக பிளான் பண்ணி அதுக்கு தேவையான அந்த
இதெல்லாம் ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கின்னு அதை ப்ராப்பராக வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து தான் கஷ்டம் தெரியும். அதேமாரியே நம்ம அவசரப்படக்கூடாது. கூல், பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஸ்லோவாக போய்க்கணும், லோ பீமில் ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஆப்போசிட்டில் வரவர் பாருங்கள் 1000 லைட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஸோ கண்ணே கூசுது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்லோவாக போய்க்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா முன்னாடி வண்டி வர்றது தெரியாது, கொஞ்சம் லைட்டாக நமக்கு கண் மை பூத்த மாதிரி ஆகிடும். கரெக்டுங்களா? ஸ்லோவாக போய்ங்க, அவ்வளோதான். அதுவும் ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பழக்கம் வர வரைக்கும் பொறுமையாக ஓட்டிக்கணும். இதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமும் சார், பொறுமை பழக்கம் அது ரெண்டுத்தையும் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி நடுவில் போய்ங்க ஆரன் அடிச்சுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஆரன் அடிக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஒரு சில விஷயங்கள் ஆரன் அடித்து தான் தவிக்கணும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஆரன் அடிங்க. அதுக்கு தான் அந்த ஆரனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆரனை தொடாமலே இருந்தீங்கன்னா ஆரன் கொடுத்து வேஸ்ட்டாக போயிடும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான். அதெல்லாம் ஸ்லோவாக போயிங்க, அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம முன்னாடி டிரைவ் பண்ணும்போது நமக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் ஆரன் அடிச்சுனே இருப்பாங்க. நீங்கள் கார் ஓட்டுறதுனால ஆரன் அடிச்சுன்னு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், நீங்கள் ஆரன் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஏதோ அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதோ அவருக்கு அர்ஜென்ட்டில் போகிறாரு, சரி இருப்பான், நான் ஏதாவது வழி கிடச்சிதுன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து என்னை தாண்டி நீ போய்க்க அப்படின்னு. அதை விட்டுட்டு என்னை தாண்டி நீ போடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி. அதனால் எப்போவுமே ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப் சார். நீங்கள் வந்து பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம அதாவது உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு ஒரு சிஸ்டமை வந்து உங்கள் பிரெயினில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சார். ஆமாம், இது வந்து உங்கள் பிரெயினில் அப்டேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் அதை எதுவும் பண்ண முடியாது. இது அழிக்க முடியாத பிரெயின். இது வந்து எப்படி கருங்கல் தூணில் எழுதி வச்ச ஒரு இது கவசமான ஒரு விஷயம், நூல்கள் மாதிரி. இது தண்ணியில் எழுதி வச்ச நூல் கிடையாது. அதனால் நீங்கள் லைஃப்லாம் மறக்க மாட்டீங்க. நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கு, சொல்லிக் கொடுக்குற அந்த மூமெண்ட்டு, அதுவும் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு மறக்க முடியுமா உங்களால்? முடியாது சார். அது எப்படி சார் கற்றுக்கிட்டு மறக்க முடியாது சார்? நகைச்சுவையோடு சொல்லி கொடுத்தது, நகைச்சுவை கலந்த ட்ரைனிங் இது. ஏன்னா சாதாரணமாக சொல்லி கொடுத்தா கூட மறந்துடுவீங்க. ஸோ ஒரே நல்ல வியூவர்ஸ் சாருக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். 2 நாள் அவர் கமிட் பண்ணோம். ஃபஸ்ட் நாளே ஸ்லோவாக போய்ங்க சார், நியூட்ரல் பண்ணிங்க எடுத்தீங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வராரு, இந்த பக்கம் 2 பேர் கிராஸ் பண்ணுறாரு, ஒரு ஜங்க் ரோடு உங்களுக்கு நல்லா தெரியுது சார், அப்படியே ஸ்லோ பண்ணிங்கன்னு போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க, தேங்க்யூ, பை பாய் அப்படின்னு சொல்லினே இருக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு பாய் சொல்ல கற்றுக்கணும். அப்படியே ஸ்லோவாக ரைட்லேயே இருங்க, லெஃப்ட்டில் வராதிங்க, அப்படியே ரைட்டில் போங்க லைட்டாக, அவ்வளோதான். ஆர்ன் அடிங்க, ஸ்லோவாக போங்க, விட்டுருங்க போட்டாங்க, விட்டுருங்க, ரைட்டில் போய் போங்க லைட்டாக ரைட்லேயே இருங்க, லெஃப்ட்டில் வராதிங்க. 2 வீலர் நீங்கள் இன்னும் பயப்படாதீங்க, அவர் மாடல அவர் போய்கிட்டோம் சார். அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் போய்க்கணும். அவங்களுக்கு நீங்கள் இறங்கி போய் வழி கொடுக்க முடியாது. இல்லைப்பா வண்டியை கொஞ்சம் கூட நான் வீட்டில் விட்றேன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனால் நீங்கள் பேனிக்கே ஆகக்கூடாது. ஆர்ன் அடிக்கிறாரா 10 நிமிஷம் ஆர்ன் அடிப்பார், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் ஆர்ன் அடிப்பார். அடிச்சுட்டு அவரே வந்து ஓவர்டேக் பண்ணி போய்க்குவார். நீங்கள் மாடல கம்முன்னு கண்ட்ரோல் பண்ணி அழகாக போயினே இருக்க வேண்டியதான். அவர் ஆர்ன் அடிக்கிறாருங்கிற அந்த டென்ஷனை நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு கொண்டே வரக்கூடாது. ஸ்லோலி நியூட்ரல் பண்ணிங்க, அவ்வளோதான். நடுவுலேயே போங்க. ஸோ ஹெவி டிராஃபிக் ஜாம் உள்ள ஒரு ரோடு இது. ஜாம் தொட்டு சாப்பிட்டுடலாம் ஒரு பண்ணு இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் சார் வந்து பக்காவாக ஆர்னு. தம்பி பாருங்கள், எங்கேயோ போயின்னு இருக்காரு. அவருக்கு என்ன லைசன்ஸே கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் போயிட்டு பால் பாக்கெட்டை வாங்கி நான் சொல்லி வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தம்பி என்ன பண்ணிட்டாரு, ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாது, லைசன்ஸ் கிடையாது, வண்டி எப்படி ஓட்டணும்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சோம்பேறித்தனத்துக்கோசரம் தன்னோட பிள்ளைங்களை வந்து பலிகடை ஆக்குறாங்க. ஸ்லோ நியூட்ரல் பண்ணிங்க, ரைட் எடுத்துங்க. தயவுசெய்து பேரண்ட்ஸு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைங்கள லைசன்ஸ் இல்லாமல் ஸ்லோ பண்ணிங்க சார். தம்பிங்க போக மாட்டாங்க, ஸ்லோ பண்ணிங்க, ஆர்ன் அடிங்க, ஃபஸ்ட் கியர் போட்டு போங்க, ரைட்டில் போய் போங்க, லெஃப்ட்டில் 2 வீலர் இருக்குது, ரைட்டில் போய் போங்க. தம்பிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போயின்னு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். பக்கத்தில் கடை இருக்குது, 10 கடைக்கு போயிட்டு வராங்க, ரைட்டு போயிட்டு மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி அழகாக போயின்னே இருக்க வேண்டியதான் சார். இப்போ தெரிஞ்சிச்சிங்களா சார் உங்களுக்கு?
என்னோட உங்களுக்கு தான் இந்த ஊர் அத்துப்படி. அதனால் நீங்கள் வந்து இன்னும் கரெக்டாக ஓட்டணும். ஆக்சுவலாக நான் எனக்கு பாருங்கள், அங்கே சென்னையிலேருந்து வந்து உங்களுக்கு புதுச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து இந்த பீப்புளோட மூமெண்ட் என்ன, எப்படிலாம் வராங்கன்றதை கரெக்டாக கணிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், என்னோட உங்களுக்கு தான் வந்து நல்லா தெரியும் யார் யார் எப்படி வருவாங்கன்றது. எப்பயாவது வாரத்தில் ஒரு வாட்டி வரும்போதே இவ்வளோ விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸ்லோவாக போயிங்க, அவர் விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு, அவர் கடை லாக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து முக்கியமாச்சு அது. எப்படி சார் நைட் டைம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது சார். என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? மேடம் உங்களை பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க? மதியானம் செம்ம சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிங்க, பார்க்கிங்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கைடன்ஸ் கொடுத்தாங்க? அதான் அவங்க வந்து இப்போ வர சாட்டர்டே வந்து அவங்க இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்க சொல்லிட்டாங்க. என்ன சூப்பர், நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்க. சூப்பராக வந்து நீங்கள் பக்காவாக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்துடலாம். அதேமாதிரி எனிவேர் எனி லொக்கேஷன் நீங்கள் டிரைவிங் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வந்தாச்சா? வந்தாச்சு சார். சென்னை கார் ட்ரெயினர்ஸில் சொல்கிற வார்த்தையை கரெக்டாக காப்பாற்றுருமா? கண்டிப்பாக சார். ஸோ அதுதான் சார் முக்கியம். என்ன தான் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்கை வந்து எங்கெங்கேயோ போய் எடுத்தாலும் நம்மளோட அந்த ட்ரைனிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக சார் இருக்குது உங்களுக்கு? நல்ல குவாலிட்டி சார், குட் குவாலிட்டி, எக்ஸலண்ட். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரியும் கிளியராக அழகாக ஸ்லோவாக போயிங்க. 1000 லைட் போட்டுன்னு வந்துன்னுக்கிறார் அவர். ஸோ வீவர்ஸ், நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்க் ரோட்டில் ஓட்டுறதுக்கு பயப்படுறீங்களா, இல்லை கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜங்க் ரோடு, இதோட ஜங்க் ரோட்லலாம் கூப்பிட்டு போய் பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுப்போம். என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம். மிஸ் பண்ணாமல் பாண்டியில் இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ் அண்ட் ஒவ்வொரு கிளைண்ட்டும் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வைடு வந்து நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக துபாய், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்லேருந்தும் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. இப்போ சாருக்கு வந்து நான் பாண்டி வந்து தங்கி அவருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அரௌண்டு வந்து லஞ்சு சாப்பிட்டதுலேருந்து இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாரோட அவர் கூட இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவர் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சார் வந்து எங்களுக்கு வந்து 2 பேரும் வந்து வெயிலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்துன்னு வர மறந்துட்டோம். ஸோ அவர் சார்பில் எங்களுக்கு கேப் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், மறக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த கேப்பை தொடும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய மெமரிகள்லாம் உண்டு. ஸோ சாருக்கு வந்து எப்போ அவர் காரை தொடுறாரோ அப்போல்லாம் நம்ம ஞாபகம் அவருக்கு வரணும் அப்படிங்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அவர் என்ஜாய் பண்ணி அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிங்கிள் ஹேண்ட் கண்ட்ரோல் எப்படி சார் இருக்குது? சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அதுக்கு முன்னே டபுள் ஹேண்டு தான் இப்போ ஓட்டின்னு இருந்தேன். ஓகே, இப்போ காலையிலேருந்து சிங்கிள் ஹேண்டு சொல்லி கொடுத்தீங்க, அதுலேருந்து அது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு கையில் கீரை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சும்மா ஜம்முன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு ஸ்லோவாக போங்க, அந்த பக்கத்தில் இருந்து வண்டி வரும். நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வியூவர். ஹலோ சார். எப்படி சார் 2 டேஸில் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க, எப்படி சொல்லிக் கொடுப்போம்? நல்லா என்ஜாய் பண்ணி தான் சார் ஓட்டணும். உங்களுடைய ட்ரைனிங் நல்லாவே பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கு அந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டு அந்த கோன் வச்சு நல்லா சூப்பரான ட்ரைனிங் அது. அதேமாரி வந்து ஜிக்ஜாக்காக அந்த கோன் வச்சு அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்தீங்க. அந்த ஜிக்ஜாக்காக செஞ்சது தான் எனக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு நல்லா எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கிடச்சிது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா பக்காவாக வந்தது. அதுக்கப்புறமேட்டா வந்து நைட் டிரைவிங்கு நல்லா பக்காவாக வந்துடுது. 2 நாளில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஓட்டுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சென்னை கார் ட்ரெயினர்ஸினுடைய அந்த அவர் நம்ம அஜித் சாருடைய அப்ரோச்சில் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ட்ரைனிங்கில் வந்து எனக்கு வந்து நல்லா பக்காவாக ஒரு நல்லாவே ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லாவே வந்துடுது, கெயினாக இருக்குது. சூப்பர் சார். ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கிறேன் சார். ஸோ நீங்கள்